கோகுல்ராஜ் கொலை வழக்கை நாமக்கல் சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த பொறியாளர் கோகுல்ராஜ் திருச்செங்கோடு கோவில் அருகே ஆணவ கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை தலைவர் யுவராஜ் உட்பட 17 பேர் மீது நாமக்கல் சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்தது. நாமக்கல் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றக்கோரி கோகுல்ராஜின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். யுவராஜின் ஆதரவாளர்கள் மிரட்டலால் அரசு தரப்பு சாட்சிகள் பிறழ் சாட்சிகளாக மாறிவிட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி இளந்திரையின் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி நாமக்கல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் மனுவுக்கு 2 வாரங்களில் பதிலளிக்க நாமக்கல் சிபிசிஐடிக்கும் குற்றம் சாட்டப்பட்ட 17 பேருக்கும் உத்தரவிட்டார்.